ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கம்பு தோசை எப்படி நல்லா மொறுமொறுப்பா சாஃப்ட்டா பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பு தோசை நிறைய பேர் வந்து மாவு கரைச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம அரைச்சு தான் பண்ண போறோம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா மொறுமொறுப்பா வரும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க வந்து அப்படி இல்லைனாலும் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அந்த பச்சரிசி வந்து ஒரு ஆழாக்கு இது வந்து ஆழாக்கு அளவுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டம்ளர்லேயே அளந்துக்கோங்க. ஒரு டம்ளர் வந்து இந்த பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க, தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது மாதிரி தட்டி ஒரு டம்ளர் வந்து கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே அளவு வந்து இப்ப எதுல அளந்தீங்களோ அதே டம்ளர்ல கம்பு கம்பு வந்து இப்ப கடைகள் எல்லாம் கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். அது வந்து கம்பு வந்து அதே அளவு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்ப பச்சரிசி வந்து ஒரு 2 முறை கழுவ வேண்டியிருக்கிறதுனால, முதல்லயே வந்து உளுந்து சேர்க்க வேண்டாம். உளுந்து வந்து 2, 3 முறை கழுவினா அந்த பசத்தன்மை போயிடும். அதனால வந்து முதல்ல இத ஒரு முறை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப உளுந்து எவ்வளோ சேர்க்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம எந்த டம்ளர் அளந்தோமோ, அந்த டம்ளர்ல 1/4 அளவுக்கு வந்து வெள்ள உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த டம்ளர்ல பாதி அளவு. அதாவது ஆழாக்குல 1/2 ஆழாக்கு. அதுல பாதி எடுத்திருக்கேன். அதாவது 1/4 ஆழாக்கு. இதையும் வந்து அதனோட சேர்த்துக்கோங்க. டம்ளரா இருந்தாலும் 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரிசியும், கம்பும் சேர்த்து 2 டம்ளர். அப்புறம் 1/4 டம்ளர் வந்து வெள்ள உளுந்து சேர்த்துருக்கோம். அதாவது 8க்கு 1 சேர்த்துருக்கோம். இந்த அளவு வந்து ஊற வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நல்லா மேலே நல்லா எழும்பி வந்துருச்சு. இப்போ வந்து நாம மைய தோசை பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மொத்த தண்ணியும் அதிலேயே விட்டுற வேண்டாம். ஏன்னா அரைப்படுறது உங்களுக்கு வந்து வெளிய தெறிக்கும். அதனால வந்து அளவா தண்ணி விட்டுட்டு அரைச்சுட்டு அப்புறம் மிச்ச தண்ணிய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனோட சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு, இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த உப்பு நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். எதுவா இருந்தாலும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, இப்ப நாம இத வந்து நல்ல மைய தோசை பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இது கம்பு வந்து ரொம்ப நைஸா வராது. கொஞ்சம் லேசா கரகரப்பா தான் இருக்கும். ஆனா நல்லா மொறுமொறுப்பா சாப்பிடுறப்ப நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இத வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கோங்க. கிண்ணம் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். ஏன்னா வந்து நான் புளிச்சு வரப்போ வந்து கொஞ்சம் மேல எழுந்து வரும் இல்லையா? அப்புறம் வெளிய பொங்கிரும். அதனால கொஞ்சம் பெரிய கிண்ணமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ உள்ள இருக்கு இல்லைங்களா? காலையில வந்து புளிச்ச அப்புறம் காட்டுற பாருங்க. கொஞ்சம் மேல எழுந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய கிண்ணமா சேர்த்துக்கோங்க. கப்புலயும் வந்து லேசா தண்ணி விட்டு கழுவி அந்த மிச்ச தண்ணியத்த நாம ஆட் பண்ணிக்கலாம் இதுல. ஏன்னா ஊற வச்ச தண்ணிய வந்து கீழ ஊத்தாதீங்க. அதுல வந்து நெறைய சத்துலாம் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். அந்த தண்ணி வந்து அதனால தான் அளவாவே தண்ணி ஊற வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தமா சேர்த்துக்கலாம். இப்ப வந்து 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. இந்த மாவு பாருங்க, இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா நுரைச்சு எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. நல்லா ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க அப்படியே. புசு புசுன்னு இருக்கு. இத நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க அந்த பதம் கரெக்ட்டா இருக்கும். அப்படி ஒரு வேளை கெட்டியா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இப்ப அடுப்ப பத்த வச்சு தோசை தவ வச்சுட்டு, அது வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து எந்த கல்லோ அதுக்கு தகுந்த மாரி தோசை சுட்டுக்கோங்க. இப்ப இத வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால நான் வெள்ள துணியில தான் வந்து தேய்ச்சிருக்கேன். தொடச்சிருக்கேன். இப்ப தோசையில வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். தோசை சுடுறதுல ஒண்ணும் பெரிய டிப்ஸ் இல்ல. ஆனா வந்து நெறைய பேர் வந்து தோசை சுட்டப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி போடாம, நீங்க இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணீங்கனாலே வந்து ஒரு பக்கம் மொறுமொறுப்பா வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி போடுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் கொஞ்சம் மட்ட மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தோசை சாஃப்ட்டாவும் இருக்கும். அதே சமயம் இன்னொரு பக்கம் மொறுமொறுப்பாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாதிரி வந்து கம்பு தோசை சுடுறதுனால உங்களுக்கு வந்து கெட்டியா இல்லாம நல்லா சாஃப்ட்டா நம்ம ரெகுலரா சாப்பிடுற தோசை மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட நான் தேங்காய் சட்னி, சாம்பாரோட சேர்த்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.